உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் கடவாய் புண்ணு. கடவாய்னா இந்த சைடில் 2 பக்கமும் இருக்கும் புண்ணு. அது பேச முடியாது, வாயை திறக்க முடியாது, சாப்பிட முடியாது. இந்த 2 பக்கம் மட்டும் இருக்கும். அந்த புண்ணுக்கான மருத்துவம் காட்டு ஆமணக்கு, சீரகம், பன்னீர் ரோஜா, ஆட்டுப்பால், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ மருந்தாக தயாரிக்க போகிறோம். கடைவாய் புண் வர்றதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நம்ம முதல்லலாம் டீ கடையில் பார்த்தீங்கன்னாக்கா அதிக சூடோடு குடித்தாங்கனாலும் வாயெல்லாம் புண்ணாயிரும். கடைவாயில் 2 பக்கமும் ஓரத்தில் எப்போ பார்த்தாலும் புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் டம்ளர்கள் முதல்லலாம் அந்த கண்ணாடி டம்ளரில் குடிக்கிறப்போ சில சுத்தம் இல்லாமல் பொது இடங்களில் குடிக்கிறப்போ சுத்தம் இல்லாமல் கொடுத்தாங்கனாக்கா அந்த கிருமிகள், தொற்று கிருமிகள் இருந்து அவங்க டீ குடிக்கிற டம்ளரில் நிறைய பேர் யூஸ் பண்ணதை நம்ம குடிக்கிறப்போ கடைவாய் புண் வரும். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா சூடு காரம் அதிகம் எடுத்துக்கிறவங்களுக்கு அல்சர் புண்ணு, வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கிறவங்களுக்கு கடைவாயில் வாய் முழுக்க புண்ணு இருக்கும். எச்சில் இப்போ நம்ம 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா நிறையா அடுத்தவங்களோட எச்சில் நம்ம மேலே தெரிக்கிற மாதிரி சில பேர் பேசுவாங்க. அந்த எச்சில் பட்டுச்சுனாலும் சில பேருக்கு கடைவாயில் புண்ணு வந்துடும். இதெல்லாம் ஒரு காரணம். நம்ம சாப்பிட்ற உணவுகள் அதிக காரம், அதிக உப்பு இதெல்லாம் சேர்ந்ததுனாலும், அதிக சூடானாலும் அவங்களுக்கு வாய்ப்புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த வாய்ப்புண் கடைவாய் புண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைவாய் புண்ணாக்கா உள்ளுக்குள்ளே புண்ணு இல்லாமல் ஓரத்தில் மட்டும் புண்ணு இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத சரி பண்ணுறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். அதில் முக்கியமாக காட்டாமணக்கு இலையும் பன்னீர் ரோஜா ஒன்றும் அரைச்சி நல்லா கூழாக எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரக பொடி எடுத்துக்கிறணும். காட்டாமணக்கு ரோஜா இதில் அரைச்ச சாறு கூட முதல்ல நல்லா கலந்துடணும். நாட்டு மாட்டு பால் சேர்த்துக்கிறணும் கூட. இந்த மருந்தை இந்த கடைவாய் ஓரத்துலையும் நீங்கள் தடவி விட்டுறலாம். ஃபுல்லாக தடவி விட்டுட்டு இப்படியே வாயில் கொஞ்சம் நேரமாக நல்லா கொப்பளிக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னாக்கா இந்த ஓரத்துலாம் படுற மாதிரி உதடு, மேல் உதடு, கீழ் உதடு, கடைவாய் இப்படி கொப்பளிக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வாயில் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் துப்பிடலாம். துப்பிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த புண்ணுன்றது எப்போவுமே வராது. ஒரு 2 நேரத்துக்கு காலையில் இது மாதிரி இந்த மருந்து தயார் பண்ணி கொப்பளிச்சு துப்பிட்டீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சு பல்லு விளக்காதீங்க. கடுக்காய் பொடி வச்சு கையில் விளக்கி விடுங்க. கொஞ்சம் நேரம் நீங்கள் வச்சுருந்துட்டு துப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு புண்ணுன்றதே கடைவாய் புண்ணு, வயிற்றுக்குள்ளே புண்ணு இருந்தாலும் ஆறிடும். கடவாய் புண்ணுக்கான மருந்து சீரகம், காட்டாமணக்கு, பன்னீர் ரோஜா, நாட்டு மாட்டு பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்தை அரைச்சி எடுத்துருக்கோம். இதை அப்படியே வாயில் ஊற்றி கொப்பளிக்கலாம். இல்லைன்னா தொட்டு 2 பக்கமும் வச்சுட்டு வந்தோம்னா அந்த எரிச்சல் அடங்கும். வாய் திறக்க முடியும். இல்லைன்னா வாய் திறக்க முடியாது. திறந்தால் வாய் கிளியிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், நிறைய பேருக்கு அந்த கடவாய் புண்ணு வந்துச்சுன்னா ரொம்ப அவதிப்படுவாங்க. கடவாய் புண்ணுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பாரம்பரிய வைத்திய செக்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த செக்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது காலை மலர்.